ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சுகன்யா சதீஷ். இன்றைக்கி ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சாஷூவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தூரி சிக்கன் ரோல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தந்தூரி சிக்கன் ரோல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 100 150 கிராம், மைதா 1 கப், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், 2 முட்டை, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், தனியா தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், breadcrums தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலரி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம 100 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு பீட் பண்ண முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அவ்வளவுதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் இதை மேரினேட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 20 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம இப்போ சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து சிக்கன் எல்லாம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சிக்கனை ஒரு மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் மீடியம் சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு,
2 சின்ன சின்னதாக நறுக்கின பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். நீங்கள் எப்பவுமே உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிரும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயத்தை வதக்கியாச்சு. அடுத்து நாம் வெட்டி வச்சிருக்கிற சிக்கன் பீஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் பொட்டேட்டோவை நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கேப்சிகம் கூட போட்டுக்கலாம், கேப்சிகமும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் தரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தந்தூரி ரோலுக்கான ஸ்டஃப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்கை நீங்கள் நல்லா அடிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ரோல் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். நீங்கள் கண்டிப்பாக எக் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இன்னுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியை கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணியாச்சு. ஒரு தவால 1 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி நல்லா தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பெருசாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு சைடு மட்டும் தான் வேக வைக்கணும், இன்னொரு சைடு திருப்பி போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதே மாதிரி ஒரு 5 அவுட்டர் ரோல் பண்ணி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம ரோல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம சுட்டு வச்சுருந்த அவுட்டர் லேயர் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃப்பை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு உள்ளே உள்ள ஸ்டஃப்பை நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரோல் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஒரு சைடு சுடாததுனால உங்களுக்கு லைட்டாக மாவாக தான் இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஈஸியாக ரோல் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ரோல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துருவோம். ஒரு ரோல் எடுத்து எக்கில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நல்லா டிப் ஆனோடனே அடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு அதுலேயும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் நல்லா படணும். அடுத்து நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா ரோலும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரோல் செய்கிறதுக்கு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுட்டிங்க இல்லையா, அந்த சைடு வந்து உங்களுக்கு உள்ளே போயிடணும். உள்ளே வச்சு நீங்கள் பேக் பண்ணிடணும். ஸ்டிக்கியாக இருக்கு இல்லையா, மாவை நம்ம திருப்பி போடாத சைடு, அது வந்து வெளியில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ரோல் பண்ண முடியும். ரோலை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ரோல் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரோல் செய்யும்போது எண்ணெய் ரொம்ப சூடாக வைக்காதீங்க. பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டார்க்காக ஆயிரும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா ரோலையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ரொம்பவும் ஆயிலியாக இருக்காது. அதே போல் நம்ம வீட்லேயே ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தந்தூரி சிக்கன் ரோல் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், கடையில் கிடைக்கிற மாதிரியே வந்திருக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.